வெல்கம் பேக் டு ஈஸ்வரி ஜுவல்லர்ஸ். இன்றைக்கி நம்ம கடையோட அப்படியே சில்வர் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் சில்வர் கொலுசு பேங்கிள்ஸ் அப்படி நிறைய போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். ஸோ சில்வர் பேங்கிள்ஸில் பார்த்தா நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போ வந்துருக்கு. நிறைய கிடையாது, ஒரு மினிமம் குவான்டிட்டி அளவுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அதை வந்து வீடியோவை கொடுக்கலாம், இன்னும் ஒரு 4-5 டிசைன் சேர்த்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வீடியோஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி நிறைய பார்க்குறீங்க, ஆனால் வீடியோஸ் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை எனக்கு ஷேர் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் என்ன அப்டேட் பண்ணிக்கலான்றதுல ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் கேட்குறது. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் டெய்லியுமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது மூலிமா என்னுடைய வீடியோஸை டெய்லி பார்க்கலாம், என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிசைன்ஸை பாருங்கள். ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சில்வர் பேங்கிள்ஸில். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்துருக்கு. ஒரே மாதிரி ரிப்பீட்டட் டிசைன்ஸ் நான் எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எப்படி வாங்கினாலும் அதுலேயும் ஒரு சிங்கிள் பீஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து பேங்கிள்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஃபுல் மேட்ச் ஒயிட் ஸ்டோனும் வித் ரெட் க்ரீன் ஸ்டோனும் ஃபிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸு. இது போடும்போது இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணால் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில் இன்னும் ஃபேன்சியாக வேணும், இன்னும் கிராண்டாக வேணும், நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், நான் ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கக்கூடிய சாரியை வந்து சில்வர் பார்டர் இருக்கிற சாரியை வந்து நான் போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு மேட்ச்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் போது இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எனக்கு ஒரு நல்ல கிராண்டான ஒரு பேங்கிள் வந்து போடணும், நடுவில் வந்து என் சாரீக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி போடும்போது இன்னுமே வந்து போட நல்லாயிருக்கும். ஸோ டிசைன்ஸில் வந்து என்ன அப்டேட் இருக்குன்றதை பாருங்கள். காமனாக வந்து டிசைன்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸில் வந்து ஒரு வெரைட்டி இருக்குது. நம்ம இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை அந்த மாதிரி போட்டால் நம்ம இந்த ட்ரெஸ்க்கு இப்படி போடலாமா அப்படின்றத வந்து நம்ம வச்சுருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுங்க. இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலராக வந்து சிங்கிளாக போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கான்செப்ட்டு. நார்மலாக வந்து ஒரு சாரியோ இல்லை நார்மலாக ஒரு மேக்ஸிமம் ஸ்டைல் வியருக்கு வந்து பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ ரீசெண்டாக. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு நார்மல் சுடி போகிறோம், இல்லை வந்து ஏதோ சாரீ கட்டுறோம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஸ்டாஃபாக இருக்கும், டெய்லி ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கும் அப்படின்னா ஸோ டெய்லி ரெகுலர் வியருக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் நான் பேங்கிள் போட்டிருக்கேன் அவ்வளோதான், எனக்கு அது இருந்தால் போதும், ரொம்ப கிராண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறேன், எனக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, சிங்கிள் பேங்கிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரெசண்ட்டாக ரிச் லுக்குமே காமிக்கும். ஸோ சில்வர் வந்து நல்லா எடுத்துமே காமிக்கும். எந்த கலர் டோன் இருந்தாலும் சில்வர் வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெசண்ட்டாக காமிக்கன்றதே ஒன்று தான். அதனால் சில்வர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா யூனிக்காக ப்ரெசண்ட்டாக காமிக்கும். ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபுல் மேஷ்டு, அப்புறம் வந்து ஃபுல்லி வந்து ஃபினிஷிங் கொடுக்குற அந்த பாலிஷ்டு, அதில் இருக்க அந்த ஸ்டோனு, இதெல்லாம் ரொம்ப ஸ்டோன் பார்த்திங்கன்னா கீழே விழாது. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஸ்டோன் விழுந்துருமான்னு கேட்குறீங்க. சான்ஸே இல்லைங்க. மேக்ஸிமம் சில்வரில் பார்த்தீங்கன்னா மேஷ் டைப் தான் கொடுக்குறாங்க. மேஷ் டைப் கொடுக்குறதால நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து விழவே விழாது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து நான் கொடுப்பேன். இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கக்கூடியது, சின்ன ஃப்ளவர் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ் பண்ணணும், இல்லை வந்து சின்னதாக எதாவது ஃபங்க்ஷன் அக்கேஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை இது தவிர சில்வர் பேங்கிள்ஸில் இன்னும் அப்டேட் வேணும், உங்களுக்கு நிறைய வேறு எதாவது கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணி கேட்கலாம். இன்னுமே நான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து காமிப்பேன். இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேறு ஏதாவது டைப் வேணும் அப்படின்னாலும் நான் ஆர்டர் வைஸ் வந்து எடுத்து பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மூலமாக நிறைய டிசைன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.